வில்லனாக மட்டுமே நாம் பார்த்த ஒரு ஜென்டில்மேனாக யதார்த்தமான நடிப்பு. ஒரு நாள் முழுக்க சத்யராஜை பார்க்க அவர் காத்திருப்பது அந்த குழந்தை அவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது. பெத்த தாய்கிட்டத்தான் குழந்தை இருக்கணும் வினோத், அதுதான் தர்மம் என்று சத்யராஜிடம் சண்டையிடும் போதும், என்னை மன்னிச்சிருக்க வினோத் என்று சத்யராஜ் காலில் விழும்போதும், ரகுவரன் சார் நீங்கள் ஏன் சார் சீக்கிரமே போனீங்க? பாதிரியாராக MS திரிப்புனிதரு, குழந்தைகளோடு குழந்தையாக சூழ்நிலை கைதியாக மாற்றிக்கொண்டு அவர் இறப்பது வருத்தமாக இருக்கும். சுகாசினி இனிமேல் வீட்டுக்கு வராதீர்கள் என்று சொல்லும்போது அவர் முகம் வாடுவதை நம்மாலும் உணர முடியும். அனைவரின் அன்பையும் பெற்ற குழந்தையாக டீனுவாக கீது மோகன்தாஸ், பொம்மக்குட்டி அம்மாவாக விரிந்த கண்களோடு அழகு அழகு அழகு.